கைஸ் இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு அப்பா கையில கேமரா விழுந்துருச்சு. சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஹைக்கிங் போகிறோம். வயிறு ஃபுல்லாச்சா போய் கேலரிஸ் பர்ன் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஹைக்கிங் போகிறோம். வாங்க அப்படியே போவோம். நானே Today is a very sunny day, you know. ஆமா, இன்னைக்கு வெயில் அடிக்குது கைஸ், குளூர்ல. இந்த தைவானோட என்ன சொல்லுவாங்க, வெதரை புரிஞ்சிக்கவே முடியலப்பா. எப்படி அழகா இருக்குமா? இந்த கண்ணாடி எல்லாம் வாங்கி பாய்க்கதே இல்ல. ஒரே ஒரு ஸ்விமிங் பூல் போட்டோம். சோ இப்ப போறோம். எப்படி போனோம்? கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா, கொஞ்ச நேரம் கழட்டி வச்சுக்கிறேன். உண்மையாலே வெயில்ல போட்டுக்கிறேன். இப்ப நம்ம எம்ஆர்டி தான் போறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம டே பாஸ் வாங்கணும்ல, அது முடிக்க வேணாம். ஐயோ கயிறு கட்ட மறந்துட்டேனே. கைஸ் இப்போ வந்து நம்ம ரெட் லைன் எடுத்து கடைசி ஸ்டேஷன்ல போய் இறங்கணும். இறங்கணும்னா நம்ம ஒரு ஹைக்கிங் போலாம். கைஸ் இப்போ வந்து நம்ம ஒரு ஹைக்கிங் வந்திருக்கோம். சிங்சன் பார்க். வேகமா சொல்றது சிங்சன் பார்க். ஸோ அந்த பார்க்குக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம வந்து ஒரு ஹைக்கிங் போகிறோம். அதனால இப்போ வந்து நம்ம கேப்பு கண்ணாடி எல்லாம் போட்டுக்கணும். பிகாஸ் நம்ம ஒரு ஹைக்கர் மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன ஹைக்கிங் தான் நினைக்கிறேன். பெரிய ஹைக்கிங் போகிறோம். அது போய் ஒரு வியூ பார்க்க போகிறோம். செம்மையா இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் காட்டுறோம். சின்னதுன்னு சொல்ல என்ன நினைப்பாங்க? ஆமாம்மா, இது ரொம்ப பெரிய ஹைக்கிங். ஸோ அதெல்லாம் காட்டுறோம். இந்த கண்ணாடி என் மூஞ்சி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் ரொம்ப ஒல்லியாகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா தான் பர்கர் சாப்பிட்றேன். ஆமா, வேற வழி இல்லாமல் சாப்பிட்றேன். வழி இருந்துச்சுன்னா சாப்பிட்ருக்க மாட்டேன். இன்னைக்கு வானிலை அறிக்கை சன்னி டே. ஆமா, சன்னி டே. கூகுள் என்ன சொல்லியிருக்கோ அதே தான் இன்னைக்கு போட்டிருக்கு. இன்னைக்கு தான் ஆக்சுவலி ஒரு ப்ராப்பர் வெயில பாக்குறோம். ஆமா, பிளஸ் இன்னைக்கு எனக்கு குளிரவே இல்லை. இன்னைக்கு எனக்கு குளிர்ல வேர்க்குது. நேத்து உள்ள கிளைமேட்டுக்கும் இன்னைக்கும் வித்தியாசம் பாரு. நேத்தும் மழை பெய்யல, இன்னைக்கும் மழை பெய்யலதான். உண்மையாலுமே சொல்றேன், இங்க கிளைமேட் மட்டும் நிமிஷத்துக்கு மாறும் போல. எப்ப குளிரும் எப்ப வெயில் அடிக்கணும்னே தெரியல. ஆனா வெயில் அடிக்கும்போது ஜாலியா இருக்கு. கூகுள் மேப் செக் பண்ணிக்கிட்டே இருங்க வெதரை. ஏன் சொல்லுங்க, அப்படி பார்த்துட்டே இருக்கும் போது டக்குன்னு வெயில் அடிக்கும்னு போட்டுருக்கோம். அந்த டே நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, தூங்கிடாதீங்க. அந்த டே காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணி சுற்றிடணும். ஏன்னா அப்புறமேல திருப்பியும் இப்போ எங்களை மாரி உங்களுக்கு வந்து ஒரு 21 days அப்படிலாம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்து தான் போகணும்னு நினைப்பீங்க. ஸோ எப்போ வந்து கூகுள் மேப் செக் பண்ணிட்டு எப்போ வந்து இதுமாரி வந்துட்டு வெயில் அடிக்குதுன்னு போட்டிருக்கோ அப்போ வந்து அந்த டே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மழை வரும்போது நீங்கள் வந்து அந்த டே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எங்களை மாதிரி இப்போ சனிக்கிழமை வந்து மழை வரப்போகுதுன்னு போட்டிருக்கு. அதனால் அந்த டே நான் எங்கேயும் போகிறதில்ல, உட்காந்து வேலை செய்ய போகிறோம். அதாவது நம்ம யூடியூப் வீடியோஸ் போகிறோம். கொஞ்சம் போய் அந்த யூடியூப் வீடியோலாம் பார்த்து லைக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஒரு 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்போ நம்மளும் ஒரு 4 பேருக்கு தெரியப்படுவோம். எஸ், கரெக்டாக தான் போகணுமா? அங்கே வரைக்கும் போயிட்டு திருப்பி பாதியில் திருப்பி பின்னாடி வரணும்னு சொன்னேன். டென்ஷன் ஆயிடும் சொல்லிட்டேன். என்னோட ஆக்ஷன் கேமராவோட ஒரு கித்தா காணா போச்சு. அந்த லேன்ஸ் கிட்ட இருக்கிற கித்தா அது போய் வாங்கணும். டிஜே கடை தேடி போயிட்டு. ஸோ அது போய் வாங்கணும். இந்த பைஸ்கல் இருக்கு தெரியுமா கைஸ், இது வந்து நம்ம ரெண்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் இது நம்மளோட ஈஸி கார்ட்லேயே பே பண்ணிக்கலாமா. இதோ இதில் இது சென்சார் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த பைஸ்கல் ஓட்டிக்கிட்டே போய் சுற்றி பார்க்கலாம். போகலாமா? இப்போ இது வரை இங்கே போயிட்டு அங்கே போய் பக்கிங் பண்ணிடலாம். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு பக்கிங். திங்சாங்
ஷேங்ஷாங் ஹைக்கிங் ட்ரெயில். இன்னும் ஒரு 470 மீட்டர் இருக்கான் ட்ரெயில் போய் ரீச் பண்ணுறதுக்கு கைஸ். அப்போ அங்கேருந்து ஏறணும் வேற, அதுக்கு டைம் ஆகும். ஹலோ, வரலையா? சீக்கிரம் வா. இந்த ரோடு எங்க போகுது? இந்த ஃபுல்லா பார்க்கா தான் இருக்கு. இதுல ஒரு மலை ஏறி போய் பாக்குறது. இங்க ஒரு மலை இருக்கா? இதோ இருக்கு போல, தெரியல, முடிஞ்சிட்டு இருக்கு போல. அங்க பாருங்க, ஏதோ ஒரு வீடு மேல எங்கேயோ கட்டியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும்? திடீர்னு வெயில் இருக்குன்னு சொன்ன அடுத்த செகண்ட் காத்தடிக்குது. ஆமா, அதான் சொன்னேன் மதிய கைஸ். இந்த ஊரோட கிளைமேட் வந்து நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியுது. அம்மா இந்த வீடு பாருங்க, பட் கொஞ்சம் பட் வித்தியாசமா இருக்கு. அவங்க ஆமா, பால்கனி ஏதோ லிஃப்ட் மாதிரி இருக்கு. அவங்க பால்கனி எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, நல்லா இருக்கு. அந்த வீடு மட்டும். சோ இது அவங்களோட தாமானா பிளே கிரவுண்ட். ஆனா இங்க வயசானவங்கலாம் ஆக்டிவா இருக்காங்க கைஸ், செம்ம ஆக்டிவ். அப்படியே மலை ஏறுறாங்க, டஃப் குடுக்குறாங்க. ஆமா, நான் இன்னும் எந்த டஃப்பும் கொடுக்கவே இல்லை. அவங்க நாங்க பஸ்ல போனா, ஆமா, அவங்க இறங்கி ஒவ்வொரு ட்ரெயிலா ஏறி போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, நேஷனல் பார்க்ல நாங்க பஸ்ல தான் போயிட்டு இருக்கோம். ஆனா அவங்க பாட்டுக்கு இறங்கி போறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஏன்னா நீங்க கண்டிப்பா மைக் மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மைக் மாட்டிட்டு உங்ககிட்ட திருப்பி பேசுறேன். ஏறுறது காய்ஸ், இதுதான் இசங் ஹைக்கிங் ட்ரெயில். அதை எத்தனை தடவை தான் சொல்லு, ஒரு தான் சொல்லிட்டேன், விட்டுரு. சரி விட்டுறேன், சொல்லிட்டாங்க. ஏறு அந்த மலையை முதல்ல. நான் ஏறிடுவேன். இப்போ பாரு, விற்கிறேன் எப்படி ஏறணும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் காட்டுறேன். நான் மேலே போயிட்டு கீழேருந்து காட்டுறேன் கைஸ், கவலைப்படாதீங்க. எது அவ்வளோ கான்ஃபிடென்ட் உங்களுக்கு? எஸ். ஸோ இப்போ நம்ம ஹைக்கிங் போகிறோம். என்னத்தை ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு. அதான் பாரு. ஆனால் ஜீன்ஸ் இல்லை, இதுவும் ஒரு மாதிரியான எலாஸ்டிக் ஜீன்ஸ். ஆமாம், அவங்கெல்லாம் ஜீன்ஸ் தான் போட்டு போயிருக்காங்க. நம்ம தான் இப்படியா மற்றவங்கள பார்த்து சமாதானப்படுத்திக்கணும். ஐயோ, என்ன இப்படி ஏறுது இங்கே? இப்போ மட்டும் நான் சொன்னேன் இது தப்பான ரோடுன்னு என்ன பண்ணுவேன்? நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். அங்கே என்ன ஏறின வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு வந்துடுவேன். யோசிக்காதீங்க, என்னடா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு. மைக்கு கொஞ்சம் கிட்டேயா இருக்கிறேன், அப்படி மூச்சு சொத்து சொன்னேன் தானே. கண்டிப்பாக நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும். ஏன்னு கேளுங்க, கேட்டுட்டு தான் நீங்கள் சொல்ல முடியும். பிகாஸ் நம்ம பாருங்களேன், லேப்டாப் பேக்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், கொஞ்சம் வெயிட்டாக தானே இருக்கும். ஸோ அதனால் அமைதியாக ஏறி அந்த படிக்கிட்டு அது போனோன்னு உங்களுக்கு கட்டுறேன். ஆனால் பாதி இப்படி தான் போவோம். அந்த குச்சி எடுத்து வந்துருக்கலாம். ஆமால காய்ஸ், இதோ இந்த குச்சி இருக்க, எத்தனை வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கோம், வருஷ கணக்கில் அந்த குச்சி வச்சுருக்கோம். எது? ஆமாம், இன்னும் ஒரு வாட்டி கூட பாய்க்கல. ஏதாச்சும் ஒரு பெரிய ஹைக்கிங் போனால் பாய்க்கலான்னு வச்சுருக்கோம். பேசாமல் இங்கே எடுத்து வந்துருக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஐயோ, காடியே இவ்வளோ மெல்லுமா இருக்குங்க, காடியும் நம்ம கூட நடந்து வருது. இல்லை உனக்காக வெயிட் பண்ணேன். பின்னாடி பார்த்தீங்களா அந்த 101 பில்டிங் தெரியுது. தப்பில்லை, இப்படி ஒரு வியூவும் காட்ட முடியும். இங்கே இருக்கிற பில்டிங்லாம் என்ன இவ்வளோ வளர்த்தியா இருக்கு? ஆமாம். அதெல்லாம் நினச்சிக்கோங்க, அப்படிலாம் மூஞ்சி வரப்பா வச்சுக்கோ, டயர்ட் ஆகிற மாதிரி காட்டிக்காத. கொஞ்சம் பிடி, இது என் பேக்கில் வை, எனக்கு அது தேவைப்படல, கண்ணு தெரிய மாட்டேங்குது அது போட்டா. இந்த பாருங்க,
இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இன்னும் கொஞ்சம் 75 மீட்டரில். அங்கே பாருங்க, அது வீடு போல் அழகாக இருக்கு. பிடிக்கலாம். படிக்கிட்டு போய் அது படிக்கிட்டு பிடிக்கலாம். இவங்கெல்லாம் ஏறி இறங்குறாங்க. நம்ம இப்போ தான் போகிறோம். எப்போ ஏறினாங்களோ காலையில் ஏறிட்டாங்க போல. பாதை எப்படி போகுதுன்னே தெரியலையே. இந்த ரோடு பாருங்களேன். இந்த வீட்டு பார்த்தீங்க நிறைய பேர் இருக்காங்க கைஸ். எதுன்னே தெரியலையே. அப்பெல்லாம் அங்கே போகிறாங்க. நம்ம ஏற போகிறோம். இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். ரோடு தெரியுதா? இப்போ தான் ஏறுறோம். விக்ரம காணவே காணோம். படியே வைக்கலையா நீனும்? அதுக்குள்ளேவா? படியெல்லாம் இப்படி இருக்கு. என்ன நீங்கள் பாருங்க, மேலே ஏறிட்டு வந்து கால் வலிச்சிச்சுன்னா மசாஜ் பண்ணுறதுக்கு 300 தைவான் டாலர், 20 நிமிஷம். காடு கைஸ். அப்படியே ஏதோ ரெக்கார்ட் பண்ணி காட்டுற மாதிரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். எங்களை தாண்டிக்கிட்டு போங்க, நான் ஓட மாட்டேன். இப்படி வலிக்குது, ஏதோ சொல்லு. சொல்றதா முடியல, கெட்டப்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. நீ நவரு, நான் தடுக்காதீங்க வைக்கணும், தடுக்காதீங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஹைக்கிங் பண்ணுறோமா, அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இந்த தாத்தா என்ன பின்னாடி வழியாக போய்க்கிட்டு புதுசு புதுசாக பண்ணுறாங்கப்பா ஏதோ ஒன்று. கைஸ், இப்போ நம்ம கீழேருந்து வந்தோமா, அங்கே 2 பாதை பிரியுது பாருங்கள். ஒன்று வந்து லெஃப்ட்டு, ஒன்று வந்து ரைட்டு. இப்போ நம்ம வந்து ரைட் சைட் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு ஆள் பார்த்தோம், அவங்க வந்து ரைட் தான் போகணுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளும் ரைட்டில் போகிறோம். என்னம்மா வாப்பலாம். ஆனால் இங்கே 2 பாதை இருக்குது, 2 சைடு. நான் கேட்க போகிறேன், கேட்டு
என்னம்மா ரொம்ப தூரமா? ரொம்ப தூரம் போனோமா ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் மேலே போனால் ரொம்ப நல்ல வியூ கிடைக்குமா. மெல்லமாவே நடந்து போகலாம். வாங்கோ. மேலே பாருங்க அப்படியே போகுது. நான் தான் சொல்ல விற்கிற ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் செத்துருன்னு சொல்லி. ஏன் நீ உயிரோடு இருக்கீங்களா? எஸ். நான் எப்படி இருக்கேன் பாருங்க. எப்படி இருக்கீங்க? அதே குட் கீழே காட்டு. இப்போ கட்டி பார்த்தீங்களா? அப்புறம் ஆனால் இன்னும் மேலே அப்படி போகணும். இங்கேருந்து பார்க்கறதுக்கே பயமாக இருக்கு. இதுக்கு தான் அடிக்கடிக்கு போகணுன்னு சொல்கிறது. நம்ம தச்சு விட்டு போச்சு. ரொம்ப நாள் ஹைக் பண்ணி அப்படியே ஜாலியாக சுற்றி ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறோமா, அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இவர் பாருங்க சொந்தமாக மியூசிக் போட்டு. இந்தமாரி பீப்புள் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. நானும் வந்துடும், இதோ வந்துடும், அதோ வந்துடும்னா ஆமாம் காய்ஸ் அப்படி இப்படி ஏறுது பாருங்க. பரவாயில்ல, நம்மளும் கொஞ்சம் தூரம் வந்துடும். இப்போ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே மேலே போவோம். ஐயோ தண்ணியை கொடு. வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் அது ஏறிட்டுனா வந்துருச்சு போல. மின் வைத்த காரை பின் வைக்க மாட்டோம். அப்படிதான் நம்ம மின்னுக்கு ஒரு காலை வச்சுட்டோம்னா அதோட பின்னாடி போகக்கூடாது, மின்னுக்கே போக வேண்டியதான். இப்போ அதே பாட்டு சமூகம். இறைவா இறைவா சக்தி குடி. எப்படி ஏறுது பாருங்களேன், தெரியுதா? இந்தாங்க இப்போ விக்கினா முன்னுக்கு அனுப்பிட்டே நம்ம அப்படியே பின்னாடி வந்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்மக்கிட்ட தான் மைக் இருக்கே, நம்ம பேசுறது விளங்குமே. வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தான். வாரேன், நீ எவ்வளோ மேலே வந்துட்டேன்னு அதை நினச்சி போ. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். போடி எருமை மாடி. நீ போய பின்னாடி போய் எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு போய் தொலை. போட்டோம்.
நான் தெரியவே அந்த கேமராவில் ஒழுங்கா எடுப்போ. குடு, நானே எடுத்துக்கிறேன். இதுக்கு மட்டும் தான் லாக்கி. அவள் தான் போ, மேலே வந்துருச்சு. ஐயோ, இன்னும் போதா? வந்துருச்சுல நினச்சேன். எப்படி கீழே இருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இதோ அங்கே பாருங்க இன்னொரு ஜந்து. நம்ம வந்துட்டோம். தெரியுதா? இந்த தைப்பே 101 பார்க்கறதுக்கு நம்ம வந்தோம். இந்த வியூலேருந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ வந்து பிடிச்சாச்சு அந்த வியூவை. அப்பா, இங்கேருந்து அப்படியே அந்த சிட்டியே தெரியுது. ஒரு காலத்தில் இதுதான் வந்து டாலஸ்ட் பில்டிங் இந்த வேர்ல்டாக இருந்துச்சா? அப்படியா? ஆனால் இப்போ இல்லை கைஸ். ஸோ வந்து இந்த வியூவை பார்த்தாச்சு. இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோம். அப்படியே இறங்கி போயிட்டு அடுத்து என்ன செய்ய முடியும்னு பார்ப்போம். நல்லா இருக்காண்ணா இந்த வியூ. ஆனால் ஹைக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் பரவாயில்ல. எப்படி இருந்துச்சுமா? நல்லா இருந்துச்சு. சொல்லுங்க, இன்டர்வியூ எடுக்கிறேன். சொல்லுங்க. ரொம்ப பெருசுலாம் கிடையாது, ஓகே தான். இது மாட்டணும். இது கொஞ்சம் புடிய, அதுக்கு தான் கொடுத்தேன். சும்மா மாட்டிக்கா. இப்போ நம்ம இறங்கிக்கிட்டு இருக்கோம். இறங்கும் போது பார்த்து இறங்கணும், ஏன்னா இறக்கமாக இருக்கும். ஏப்பா, கேமரா பார்க்கறதுனால கீழே கல் பார்க்கல. விக்கினா பின்னாடி வராங்க. நம்ம முதல் இறங்கும். நல்ல ஒரு வியூ பார்த்தோம், ஃபோட்டோஸ் எடுத்தோம். ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், இல்லை எக்ஸலேட்டர் கட்டி வச்சிருந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல. நான் அவ்வளோலாம் கேட்கல. இப்போ இறங்கும் போது எப்படி இருக்கோ அதே மாதிரி ஏறுறது இருந்தால் நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஏறும்போது மட்டும் ஏன் அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு தெரியல. ஏன்னா ஒரு அழகான விஷயத்த பார்க்கணுன்னு அவ்வளோ கஷ்டப்படணும்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த தத்துவம்? ரொம்ப வளர்த்தின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கட்டான்னு சொல்ல. எங்களுக்கு ஏன் டயர்டாக இருந்துச்சுன்னா, நாங்கள் ஏற்கனவே ஒரு ரெஸ்ட் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோமா, அதனால தான் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. உண்மையை சொல்லிடணும். அப்புறம் நாங்கள் கொஞ்ச நாளாக டச் விட்டு போயிட்டோம். இந்த இங்கேருந்து அந்த வியூ நம்மளால பார்க்க முடியும். நல்லா இருக்கு, அழகா இருக்கு அந்த பில்டிங் பார்க்கறதுக்கு. ஐயோ, இறங்கின பிறகு சொல்லும். எங்க போய் நிப்ப? நம்ம அப்படியே இறங்கி கீழே வரைக்கும் வந்துட்டோம் கைஸ். வந்தாச்சு திருப்பியும். இங்க விக்ரம் காணும். பின்னாடி வராங்க. அப்படி இப்படின்னு வந்தாச்சு, பார்த்துட்டோம்.
என்னத்தை பார்க்க வந்தோமோ அதை பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம அங்கிருந்து அப்படியே நடந்து போறோம் ஒரு சீக்ரெட் பிளேஸ்க்கு அப்படின்னு கூகுள் சொல்லியிருக்கு. ஆமா இதுலையா இந்த ரோடு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம் கைஸ். அமைதியா இருக்கே. யார் வீடு வரிசைன்னு சொல்றாங்க. அப்ப வீடு வரிசை கூட சத்தமே இல்லை. சத்தமே இல்லை, சத்தியமா அமைதியா இருக்கு. அதுக்கு நேரவே வந்திருக்கலாமே. பாருங்க இந்த கூகுள் மேப் நம்பினா சம்டைம்ஸ் இப்படிதான் பைத்திக்கிற மாரி ஓட்டக்குள்ள சந்துல அதுலலாம் பூர் வைக்கும். மெயின் ரோட்லயே நடந்து போலாம். அதான் என்ன நினைச்சிட்டு இருக்கோ தெரியல. எதுக்கு இந்த ஓட்டக்குள்ள பூந்தாதான் அந்த ரோட்டுக்கு போக முடியுமா? பூந்தே ஆகணுமா இப்ப இந்த சந்துக்குள்ள? ஆமா பூந்தா ஆகணுமா. பாருங்க மெயின் ரோடே இருக்கு முன்னிக்கு. சரி நான் பூர்வம் இப்படி ஒரு சந்துக்குள்ளதான் இப்ப நம்ம வந்துகிட்டு இருக்கோம். ஒரு ஆள் தான் நடக்க முடியும் அட் அ டைம்ல. தப்பா வந்துட்டு சொல்லாத, திருப்பி எல்லாம் ஏற்படுவாங்க. கூகுள் ஒரு பைத்தியம்னா விக்கணும் இன்னொரு பைத்தியம் தெரியுமா? அது பாருங்க சீக்ரெட் பிளேஸ். மக்காவில் இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் பிளேஸை விக்னா மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ இந்த சீக்ரெட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. வாவ் நல்லா இருக்கா கைஸ்? நாங்கள் இன்ஸ்டாகிராமில் போடுறோம், இன்னும் நல்லாயிருக்கும். போய் செக் பண்ணி பாருங்கள் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி travelwithbestie.spreadlove. ஆனா இது போடுற நேரத்துல அது இருக்காது. எது இருக்காது? எங்கள் ஸ்டோரியில் இது போடுவோம் காய்ஸ். இப்போ நம்ம நேற்று தங்கணும்ல அந்த ஹாஸ்டலுக்கே வந்தோம். வந்து நம்மளோட பேக்கு காலையில் இங்கே விட்டு போனோம். ஸோ அந்த பேக் எடுத்துக்கிட்டு நம்மளோட பேக் இருக்குல்ல அந்த இன்னொரு ஹாஸ்டலில் அந்த ஹாஸ்டலில் போய்ட்டு இப்போ செக்இன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பேக் எடுத்துகிட்டு கிளம்பணும். இப்போ பேக் எடுத்தாச்சு, இப்போ கிளம்பலாம். இப்போ அந்த நம்ம பேக் பேக் இருக்கிற ஹாஸ்டலுக்கு போயிட்டு செக்இன் பண்ணலாம். அங்கே இதோட நம்ம வெளியாக தேவையில்ல ஒரு 6 நாளைக்கு. ஏன்னா ஃபுல்லாக அங்கே தான் இருக்க போகிறோம். ஜாலியாக இருக்கு. இப்போ எப்படி போனோம்? கைஸ் நம்ம பேக்கை நம்ம மீட் பண்ணிட்டோம். திருப்பி அதே ரூமில் வந்து செக்இன் பண்ணியாச்சு. போன வாட்டி நம்ம வந்து மேலே பெட்டில் இருந்தோமா, இந்த வாட்டி நம்மளுக்கு வந்து கீழே பெட்டு கிடச்சிருக்கு. செமையாக இருக்குது. நிறைய ஹேங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. நல்லா இருக்கு, ஜாலியாக தூங்கலாம். இந்த ஹாஸ்டல் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நல்லா தூங்கலாம். வீசல்மா இந்த தலகாணி பாருங்க, எத்தனை தலகாணி கொடுத்துருக்காங்க. ஆமாம் எத்தனை தலகாணி பாருங்க. அதுவும் இந்த தலகாணி நல்லா போஸ்க்குன்னு இருக்கு. அப்புறம் இன்னும் ஒரு பேக் பேக் தான் மேலே வைக்க முடியும், இன்னொரு பேக் பேக் கீழே வச்சுக்கலாம். ஆனா என்ன செய்யறதுக்கு திறந்து சாத்துறதுக்குலாம் ஈஸியா இருக்கும். இப்போ நம்மளுக்கு கீழே பெட்டாக இருக்கனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே திங்ஸ் இருக்குது, ஏன்னா இங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. மேலேனா ஏறி ஏறி இறங்கணும், டயர்டாக இருக்கும். 6 நாள் தங்க போகிறோம் இங்கே. ஆனால் 6 நாளைக்கே எவ்வளோனா 2 பேத்திக்கு 600 இப்போ 200 850 வந்துச்சு 6 நாளைக்கு. எக்ஸ்பென்சிவ் தான், ஏன்னா இங்கே வந்து வீக்கெண்ட் ஆனாலே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நான் சொன்னல 10 times எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் இப்போ நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக தான் இருந்துச்சு நம்மளுக்கு. ஸோ அதனால ஓகே. ஆக்சுவலி
ஆக்சுவலி அந்த ஸ்க்ரீன்ஷாட் வேணா நான் போடுறேன். 3 நாள் புக் செஞ்சுருக்கோம். ஒரு 3 நாளுக்கு வந்து 200 வெள்ளி கட்டுறோம், இன்னொரு 3 நாளுக்கு 600 வெள்ளி கட்டுறோம். அதே ஹோட்டல், அதே ரூம், அதே. ஆமாம். ஸோ அது நாங்கள் அப்புறமேல உங்களுக்கு அட்டாச் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தைவானுக்கு வந்தீங்கன்னா எப்படி புக் பண்ணுவீங்க. வீக்கெண்ட் ஆமாம், தைவானில் வீக்கெண்ட்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிளம்பி அடுத்த திங்ஸை போய் செய்யலாம்.